ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடைபெற்றதற்கான ஆதாரங்களை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. ஆனால் இதற்கு பாஜக மட்டும் கடும் எதிர்வினையாற்றியுள்ளது. தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினரை பாஜக அரசியல் நடைமுறையில் இருந்து நீக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ், பீகாரில் வாக்கு திருட்டு நடக்காமல் இருக்க தங்கள் கட்சி விழிப்புடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, நாட்டை அவமதிப்பது, இளைஞர்களை தூண்டிவிடுவது, குழப்பம் ஏற்படுத்துவது மட்டுமே ராகுல் காந்தியின் நோக்கம் என குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுப்படி தவறுகள் இருந்தால் அவற்றை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் அணி எம்பி சுப்ரியா சுலே தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் பிரதமர் தலையிடாவிட்டால் இதை நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம் என எச்சரித்துள்ளார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை ஆமோதித்துள்ள சிவசேனா எம்பி பிரியங்கா சதுர்வேதி, மகாராஷ்டிராவிலும் வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளதாகவும் சரியான நேரத்தில் இதற்கான ஆதாரங்களை வெளியிடுவோம் என்றும் அறிவித்துள்ளார். பீகாரில் நியாயமான முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி, இதற்காகத்தான் ராகுல் காந்தி உண்மையை அம்பலப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.